நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் இழந்து நாதி இல்லாம தனியா நிக்கும் போது நம்ம கூட நிக்கிற ஒரே விஷயம் நம்ம கத்துக்கிட்ட கலையும் பாடமும் மட்டும்தான். அதனால லைஃபோட எந்த ஒரு பாயிண்ட்லயும் யார் உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் சரி, நான் கற்ற கலையும் பாடமும் என்னை துணை நின்று காக்குமடான்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்லலாம். அப்படி நீங்க எதை சிறப்பா பண்ணுவீங்களோ அதை கத்துக்கும் போது எவ்வளவு மரியாதை கொடுத்து முழு கவனத்தோட கத்துக்கணும். நீங்க அப்படியே கத்துக்கிறீங்க, உங்களே பார்த்து கேட்டுக்கோங்க. If the answer is yes, congratulations. You're going to make it big. But if it's no, இப்பயாவது முழிச்சுக்கோங்க. Wake up. எதை வச்சு நாளைக்கு உங்களை எல்லாரும் மதிக்க போறாங்களோ, எதை பண்ணும்போது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களோ, எது உங்களோட பினான்சியல் நீட்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி உங்களுக்கு சோறு போட போதோ அதுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வேலை அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையா இருக்கணும். டே டு டே அந்த வேலையை நம்ம திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். எத்தனை வாட்டி செஞ்சாலும் நம்மளுக்கு போரும் அடிக்கக்கூடாது. ஸோ வேலைன்றது அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வேலையினால தான் நம்மளுக்கு நிறைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு பல வழிகள் அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ சிம்பிளாக வேலையை லவ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அங்கேயே மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன்.